அன்ன வயல் புதுவையில் ஆண்டாள் அலங்கருக்கு பண்ணும் திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாலே நல் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்வாவாய் பாடி அருளவல்ல பல்கையால் நாடினீர் வேங்கடவர்க்கென்ன விதியிந்தா இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கமெடுத்து உத வேண்டி வேதங்கள் ஓதி விருந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடையான் பெற்று. திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பெண்ணனாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்க கன்னி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடு வாழியே மண்புதுவை மலர்கோதை மலர்பதங்கள் வாழியே. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாடுமூர் சோதியாய் மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர்கள் வாடுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கனூர் பாதங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயன்றும் ஐந்தும் அறியாத மானிடரை இந்த வையம் சுமப்பதுதான் வம்பு. 7ஆம் பாசரம். கேசவன் திருப்புகழ் கேட்டு கிடைத்தியோ அவன் நின்றால் விஸ்வரூபம் அமர்ந்தால் மணக்கோலம் பார்த்தால் தாயின் மேலான பரிவு பேசினால் கீதை மொத்தத்தில் அவன் எல்லாமாக நமக்கு இருக்கிறான். அவனிடத்திலே இருந்து பூமி வந்தது, அதில் இருந்து காடு மலைகள் வந்தன. நான் வந்தேன், நீ வந்தாய், நாம் வந்தோம். அண்ணாந்து பார்த்தால் வானம் இரவு பகல் சூரியன் சந்திரன் வந்தது. இறைவனை உணரவே 6ஆம் அறிவு. அதை கொண்டு உணராவிட்டால் உலகம் மாயையில் சிக்குண்டு கர்ம பிறப்பெடுத்து பசித்தாகத்திலிருந்து சிக்கி அதற்காகவே வாழ்வது வாழ்க்கையாகிவிட்டது நமக்கென்று. பசித்தாகத்திலிருந்து தப்பித்தால் எச்சில் மலத்திடமிருந்து தப்ப முடியும். எச்சில் மலத்திடமிருந்து தப்ப வேண்டுமானால் உடம்பிலிருந்து தப்ப முடியும். உடம்பிலிருந்து தப்ப வேண்டுமானால் அவனை சென்று அடைய முடியும். உடம்பிலிருந்து தப்பினால்தான் அவனை சென்று அடைய முடியும். அதற்கு உதாரணம் ஒரே வழி. இந்த உலகத்தில் ஓம் நமோ நாராயணா என்ற பிறவி பெருங்கடலை நீந்த இந்த வாசகத்தை நாம் பயன்பட ஒவ்வொரு நாளும் சொல்லி ஆக வேண்டும். தேன்மயக்கும் பாலினி இனிய திருப்பாவையின் 7ஆம் பாசுரத்தை இன்றைக்கு பார்க்கலாம். கீசு கீசு என்று ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபோர்த்தி வாச நறுங்குடல் ஆய்ச்சியன் மெத்தினால் ஓசைப்படு தைரரவும் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடந்தியோ தேசமுடையாய் திரவியல் ஒம்பாவாய் வானம் பூமியை துடைக்கும் வைகரை பொழுது வலியன் என்று அழைக்கப்படும் கரிக்குருவிகள் கீசு கீசு என்று ஆசை மொழி பேசி அரவம் செய்கின்றன. ஆணும் பெண்ணும் அவற்றின் குஞ்சுகளுக்கு கூடி எழுந்து கலந்து பேசிக்கொள்ளும் காந்தர்வ மொழிகள் உன் காதுகளுக்கு கெட்டவில்லையா? அந்த தித்திப்பு கீச்சொலிகள் உன் செவிக்கதவை தட்டவில்லையா? வாச நறுங்குடல் ஆட்சியர்கள் மத்தினால் தயிர் கடைகிறார்களே, அந்த ஓசை கூடவா உன்னை எழுப்பவில்லை? பானை தயிர் உடைக்கும் பாவையர்கள் தங்கள் கைகளில் அணிந்துள்ள வளையல்களின் ஒளி கூடவா உனக்கு தூக்கத்தை போக்கவில்லை? பொற்காசுகளாலான தாலியையும் ஆமை தாலி என வழங்கப்படும் பிறப்பு தாலியையும் அணிந்திருக்கும் இடையர் குலத்து பெண்கள் தயிர் கடையும் போது தலையில் பூ மணக்க நாவெல்லாம் தமிழ் மணக்க தாமோதரன் திருநாமத்தை ஏத்தி கொண்டிருப்பார்களே, அந்த புகழொலி கூடவா உன் செவியில் தாழ்பாளை திறக்கவில்லை? பெருமான் புகழ்பாடும் பேரின்பம் அடைக்கிறது உன்னை. நீயோ பேய் பெண்ணை போல சிற்றின்ப தூக்கத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறாய். எங்களுக்கெல்லாம் தலைவி நீ அல்லவா? பரந்தாமன் தனிப்புகழை பாட வேண்டியது உன்னுடைய வாய் அல்லவா? அவ்வண்ணம் இருக்கையில் நீ இவ்வண்ணம் துயில்வது எவ்வண்ணமோ? பாட்டாளர் பாடுந்தோறும் பரிசளிக்கும் துறை அல்லவா அந்த பரந்தாமன்? அவன் வான்புகழை நான் தழும்பேற நாங்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது நீ கேட்டு கேளாதது போல் படுக்கையில் கிடக்கிறாயே. ஒளி படைத்த கண் படைத்தவளே, கண் திறந்து எழு, செவி திறந்து கேள், கதவை திறந்து வெளியே வா என்று கன்னியரை எழுப்பும் கேசவன் புகழ்பாட அழைக்கிறாள் ஆயர்குலப்பெண். நாராயணன் நாமும் செப்பாத நாவென்ன நாவோ, நாராயணன் சீர் கேளாத செவி என்ன செவியோ என்று ஆண்டாள் ஏழிசை தமிழில் பாடி வைத்திருக்கும் இந்த 7ஆம் பாசுரம் இதய சேமிப்பில் இருக்க வேண்டிய பாசுரம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.